அங்கிள் ஒரு பிரெட் பாக்கெட் எவ்வளோ அங்கிள்? 20 ரூபா. 20 ரூபாவா? என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்கிட்ட 15 ரூபா தானே இருக்கு. உனக்கு எந்த கேக்குமா வேணும்? அது இந்த கேக் வேணும். இதுவா? இது எவ்வளோண்ணே? 75 ரூபா. ஒன்று கொடுங்க. சரி சார். வாமா. ஹையா ஜாலி ஜாலி. பிரெட் வாங்க காசு இல்லையா? வா நான் வாங்கி தரேன். நீ யார் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ற? அதை விடு, முதல்ல உன்னை பத்தி சொல்லு. என்னை பத்தி சொல்ல ஒண்ணுமே இல்லை. என் பேரு அசோக்கு. நான் ரவி அண்ணனோட மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றேன். அண்ணன் நல்லவர், ஆனா என்ன கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. எங்க அப்பா இறந்ததுனால எங்க அம்மா 4 வீட்டுக்கு பாத்திரம் தேய்க்க போறாங்க. எங்க அம்மாக்கு உடம்பு வேற சரியில்லை. என் தங்கச்சி பேரு ஏஞ்சல். பேர்ல மட்டும் இல்ல ஃப்ரெண்ட், நிஜமாலும் ஏஞ்சல் மாதிரியே தான் இருப்பா. என் மேல கொல்ல பாசம். அவ நல்லா படிப்பா, நானும் நல்லா படிப்பேன். என்ன செய்ய, குடும்பத்தை காப்பாத்தணுமே. ஏ ஃப்ரெண்ட், அங்க பாரு. இது போலதான் எங்க குடும்பமும் கரை சேர முடியாம கஷ்டப்படுது. அங்க பாரு. இத போலதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கரை சேர்க்க ஏசப்பா உண்டு ஃப்ரெண்ட். சரி ஃப்ரெண்ட், வா போவோம். இன்னைக்கு உன்கிட்ட பிரெட் வாங்க காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை ஏசப்பா இப்படியே விட மாட்டாரு. நீ முதல்ல வீட்டுக்கு போய் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஃப்ரெண்ட், ஏசப்பாக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கை இருளா இருக்கலாம், ஏன் நாளைக்கும் இருளா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வெளிச்சமாகும். ஏசப்பா எல்லாத்தையும் மாத்துவாரு. நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றியே, உண்மையான ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? ஜீசஸ் தான். இனிமேல இருந்து என்னோட முதல் ஃப்ரெண்ட் ஜீசஸா தான் இருக்கணும். அவர் எப்பவும் உன் கூடவே இருப்பாரு. என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட், நீ பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு போல தோணுது. என் வீட்டுக்கு வா என் ஃப்ரெண்ட். இல்ல ஃப்ரெண்ட், இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீ யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. நேரம் வரும்போது சொல்றேன் ஃப்ரெண்ட். அட்லீஸ்ட் உன் பேராச்சும் சொல்ல. என் பேரு கேபி. நீ என்ன ஃப்ரெண்டுனே கூப்பிடலாம், சரியா? சரி ஃப்ரெண்ட், நான் வரேன். ஃப்ரெண்ட், நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. சரி, ஓகே ஃப்ரெண்ட். அண்ணா, எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? அண்ணே உனக்கு அப்புறமா வாங்கி தரமா, இது போய் அம்மா கிட்ட கொடு. சரிண்ணா. ஜீசஸ், நீங்க என்னோட ஃப்ரெண்டா? தேங்க்யூ ஜீசஸ்.
இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சரி. எவ்வளவு ரிப்பேர் பார்த்தாலும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஹலோ, நான் வாரேன்ப்பா, நான் வாரேன், இப்ப வாரேன். அசோக், முதலாளி. இங்க வாடா. வர முதலாளி. டேய், அந்த கார்காரங்க வந்தா வேலை முடியறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சு. சரிங்க முதலாளி. கடையெல்லாம் பாத்துக்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. சரியா? ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இங்க தான் வேலை பார்க்கறியா? ஆமா ஃப்ரெண்ட், உள்ள வா. என்ன ஃப்ரெண்ட், நேத்து நான் சொன்ன மாதிரி ப்ரேயர் பண்ணியா? ஆமா ஃப்ரெண்ட், நீ சொன்ன மாதிரியே நான் ப்ரேயர் பண்ணேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருந்தது. வந்து உட்காரு ஃப்ரெண்ட். பாத்தியா, அதுதான் ஜபத்தோட வல்லமை. இன்னும் உனக்குள்ள இருக்க ஏசப்பாக்கு பிடிக்காத பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு ப்ரேயர் பண்ணி பாரு. உன் குடும்ப சூழ்நிலையே மாறிடும். அது எப்படி ஃப்ரெண்ட், என் நிலைமைக்கு ஏத்த மாதிரியே பேசுற? யாரா அது? வேலை செய்யும்போது பேசக்கூடாதுன்னு எத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன்? பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது. வேற வண்டி எதுவும் வந்துச்சாடா? இல்ல. இல்லையா? சரி, வேலையை பாரு. இந்த கார் எப்பந்தான் சரியா போகணும்னு தெரியலையே. அசோக், நீ போய் சரி பண்ணலாம்ல. சும்மா காமெடி பண்ணாதடா. அவர்னாலே முடியல, என்னால முடியுமா? ஆனா ஏசப்பாவால முடியும்ல. நீ போய் கேளு, நான் உனக்கு சொல்லி தரேன். உனக்கு எப்படிடா தெரியும்? உங்க வீட்டுல கார்லாம் இருக்கா? போடா, போய் கேளு. முதலாளி, கொஞ்சம் நான் ரிப்பேர் பண்ணி பாக்குறேனே. டேய், என்னாலயே ஒண்ணும் பண்ண முடியலடா. நீ என்னடா பண்ண போற? போய் வேலையை போய் பாருடா. ப்ளீஸ் முதலாளி, ஒரே வாட்டி மட்டும் சரி பண்ணி பாக்குறேன் முதலாளி. சரி, போய் பாரு, என்னன்னு போய் பாரு. முதலாளி, ஆ, இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். ஆ, எப்பட்றா? டேய், எப்பட்றா? என்னாலயே முடியல, நீ சரி பண்ணிட்ட. டேய், வெரி குட், நல்ல தொழில கத்துக்கிட்ட. முதலாளி, என் ஃப்ரெண்ட கொஞ்சம் வெளியில விட்டு வந்துடவா? சரி, போய் விட்டு வா. கலக்கிட்ட போ. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
நேத்து நீ எப்படி கரை சேர போறான்னு தெரியலன்னு சொன்னல. ம் உன்னை கரை சேர்க்க, உன்னை வழி நடத்த, உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில உனக்கு எப்பவுமே ஆலோசனை கொடுக்க ஏசப்பா உண்டு. ம் அவர் ஒரு நல்ல கைடு தெரியுமா? அவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, உன்னை வழி நடத்துவாரு. எனக்கு கூட அவ திரும்பி வருவாளா வரமாட்டா? சார், அசோக்கு ரொம்ப நல்ல பையன் சார். எப்படியாவது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட், நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்ததுனால இல்ல ஃப்ரெண்ட், ஏசப்பா உன் வாழ்க்கையிலயும் உன் குடும்பத்திலயும் வந்ததுனால தான் ஃப்ரெண்ட் எல்லாமே மாறி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஃப்ரெண்ட், ஆனா அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். ஒரே வாரத்துல என் வாழ்க்கையே மாறிடுச்சுல. ஒரு ஃப்ரெண்டா, வழி நடத்துபவரா, பாதுகாப்பவரா, தேவையை சந்திப்பவரா, தேட்டர்ல வாழனா, ரட்சகரா, இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்? ஏசப்பா யாரோட வாழ்க்கையில வராங்களோ அவங்க வாழ்க்கையே மாறிடும். இப்பயாச்சும் உன்னை பத்தி சொல்ல. என்ன பத்தியா? என்ன பத்தியா? என் பேரு தான் கேப்ரியல். அப்போ இவ்வளவு நாள் என் கூட இருந்தது ஒரு தேவதூதனா? ஏசப்பா,